ஸோ இந்த ஹோல் வீக்குமே நம்மளோட யூரோ யூஎஸ்டியோட என்ட்ரிஸ்லாம் பாருங்கள். நான் இதெல்லாமே லைவ் ட்ரேடும் கொடுத்துருந்தேன். ஸோ இது போன வீக்கோடது. ஓகே, ஜான்வரி 6 பார்த்துக்கோங்க. இந்த வீக் வந்து நம்மளுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ லைவாகவும் ட்ரேட் எடுத்தோம். இங்கே ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் முன்னாடியே போடவும் செஞ்சுருக்கோம். ஸோ பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். நம்ம இந்த வீக் வந்து பையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம பேரிஷாக தான் இருந்தோம். கன்ஃபார்மான என்ட்ரிஸே எடுத்தோம் நிறையா. இதெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணது தான். ட்ரேட் எடுத்ததும் இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து 4% பண்ணியிருந்தோம் அக்கௌண்ட்லேயும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லைவாக எடுத்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். ஸோ இதுவும் இது நேற்று எடுத்தது. நேற்றும் நம்ம சைடு தான் போச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தோம். டெலகிராமில் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து நம்ம சொல்லிட்டோம் இன்னைக்கு யூரோ யூஎஸ்டி செல் தான். என்எஃப்பி டேவும் நான் செல்லுன்னு சொன்னதுக்கு ரீசன் இருக்குது. வெறும் டெக்னிக்கல் மட்டும் வச்சு இது பார்க்க முடியும், நியூஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது கண்டிப்பாக முடியும். ஆனால் அதுக்கு வந்து சும்மா ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோ இல்லை வந்து சும்மா ஐசிடி வந்து இந்த நிறைய பேர் வந்து சும்மா 1 வீக்கில் படிக்கிற மாதிரிலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணி தமிழில் போட்டிருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து இல்லை வந்து யாராவது இத்து போனவங்ககிட்ட போய் ஐசிடி மென்டார்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வந்தவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் ரூடாக பேசலை, மீன்ஸ் ரூடாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக அதுதான் நடந்துட்டுருக்கு. ஆனால் அது அப்படி தான் எல்லாருனாலையும் முடியும்னா இந்நேரம் எல்லாருமே ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அதெல்லாம் முடியாத ரீசன் என்னென்னா நிறைய பேர்த்துக்கு வந்து படிக்கிறதையும் உருப்படியாக படிக்க தெரியல, அதான் பிரச்சனைங்க. ஸோ இது வந்து ஹார்ஷாக பேசுறதுக்குலாம் இல்லை, உங்களையெல்லாம் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் தான். உள்ளே கொஞ்சம் அந்த ஸ்பார்க் வந்து க்ரியேட் பண்ணும்ல, அதுக்காக தான். ஸோ வந்து நான் 2 பேர் வேறு சூப்பராக தம்ஸ் டவுன்லாம் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக. ஸோ வந்து நம்ம எக்ஸாக்டாக இங்கே வரும்னு நான் சொன்னேன். டிபி வந்து அதாவது எஸ்எல் டிபி வைக்கிறனால நம்ம இந்த என்ட்ரி எடுத்து இங்கே எஸ்எல் வைப்போம்லாம் கிடையாது. எவனாவது நியூஸ் எடுக்கும் போது எவனாவது எஸ்எல் இவ்வளோ கம்மியாக வைப்பானா? இது வந்து நம்மளோட ஓவரால் வியூன்னு தான் நான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டைரக்ஷன் தான், அது வந்து நம்மளோட இஷ்டம். நம்ம எப்போ எடுத்து எவ்வளோ பெருசாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு. நான் ஸ்டாப் லாஸையுமே இங்கே என்ன சொல்லியிருந்தேன்னா வைடனாக வைங்க அப்படின்னேன். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இதெல்லாம் புரியும் நம்ம போஸ்ட் பண்ணுறது. ஸோ வந்து உள்ளே வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க புரிஞ்சிடும். சீக்கிரமாக ஐசிடி ஃப்ரீயாகவே சொல்லித்தரதுக்கும் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது நடக்கும்போது எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தால் இப்போயே எல்லோரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.